அப்படின்னா அப்பா கை காமிச்சது இவர்தானே? சார் நீங்கள் ப்ளீஸ் இவளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் லீவ் கொடுங்களேன் சார். அப்புறம் இன்னொரு ஃபேவர் சார், நீங்கள் எங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும். நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட எங்கள் கல்யாணத்துக்கு வந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஷூர், நாங்க கண்டிப்பா வருவோம். இன்ஃபேக்ட் எங்க மொத்த ஃபேமிலியும் வரும். பை தி வே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ருத்ரா, நீ பிரார்த்தனாக்கு விஷ் பண்ணியா? நான் இதுக்காக நிறைய ஏற்பாடுகளை பண்ண போறேன். எந்த காரணத்திலையும் பிரார்த்தனா தனியா இருக்கும்னு ஃபீல் பண்ணவே கூடாது. பிரார்த்தனா போலாமா? லேட் ஆகுதுமா? கல்யாண வேலை இன்னும் நிறைய இருக்கு. வில் see you. மனவ், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதெல்லாம் போய் முடிச்சிட்டு வரேன். சரிம்மா, சீக்கிரமா வா. நாகினிகளுக்கெல்லாம் நாகினி, சேஷன் நாகினி, தலை சிறந்த சேஷன் நாகினி. ருத்ரா, நீ என்ன காரியம் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியாது. ஆனா நீ செஞ்ச அந்த பாவத்துக்கு எந்த பரிகாரமும் கிடையாது, எந்த மன்னிப்பும் கிடையாது. உனக்கு தண்டனை மட்டும் தான் கிடைக்கும். எங்க அப்பாவை கொலை செஞ்சதுக்காக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். உன்னை பழிக்கு பழி வாங்கி தீருவேன். இந்த ப்ரொஃபசர் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? அம்மா, அம்மா சீக்கிரமா ரெடியாகுங்க, நம்ம வெளியே போய் ஆகணும். எங்க போகணும்? அம்மா, உங்களை மாதிரி ஒரு பொண்ணு இருப்பா, அவர் ருத்ரா ஆபீஸ்ல வேலை பாக்குறேன்னு சொன்னல, அன்னைக்கு கூட உங்களை மீட் பண்ண வைக்கிறேன்னு சொன்னேனே, அவளுக்கு இன்னைக்கு கல்யாணம். திடீர்னு அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கம்மா. 2 நாளைக்கு முன்னாடி வரை அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அவ தனியா இருக்கு, அவளுக்கு அம்மா வேற கிடையாது. வாங்கம்மா, நம்மலாம் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். டாட், லிசன், நீங்களும் வந்தாகணும்ப்பா. அப்பா, என்னன்னே தெரியலப்பா, அவங்க அப்பா பத்தி கேட்டதுல இருந்தே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குப்பா. என்னாலலாம் நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாதுப்பா. இங்க பாருமா, தலையெழுத்தை யாராலையும் எப்பயும் மாத்த முடியாதுமா. நாளைக்கு நான் கூட இருப்பனோ இல்லையோன்னு சொல்ல முடியாதுல்ல. நோ டாட், நான் உங்களை எங்கேயுமே போக விட மாட்டேன். நம்ம அஞ்சனா இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறத பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒண்ணுமில்லமா, நீங்க 2 பேரும் வர்றீங்க. அவளுக்காக யாருமே இல்லமா, அவ ரொம்ப தனியா இருக்கா. அவளுக்கு நீங்க 2 பேரும் தான் கன்னிகாதானமே பண்ணி வைக்கணும். நாங்களா? ஆனா இத அவ ஒத்துக்கணும்ல. அம்மா, அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு அவளை பார்த்தாலே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுமா. ஒருவேளை நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எனக்கு அப்படி தோணலாம். ஆனா ப்ளீஸ் ப்ளீஸ்மா, வா போலாம். அப்போ சரிம்மா, நாம அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு போய் கன்னியாதானமும் பண்ணலாம். Now you happy? Very happy. Thank you. வாங்க சீக்கிரமா ரெடியாக்கலாம், எல்லாரும் போகலாம், சீக்கிரம். சரி, ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. எனக்கு ருத்ராவோட கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, அதை நான் முடிச்சிட்டு உடனே வந்துடுறேன். ஓகே. ஆல் ரைட். சரிம்மா, நான் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வரேன். இது நான் உங்களுக்காக புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுல ஸ்லிப்பர்ஸும் இருக்கு. நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன், ஓகேவா? நான் என் பொண்ணுக்காக இதை கண்டிப்பா செஞ்சாகணும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இவளுக்கும் கல்யாணம் ஆயிடும். அதனால இவளோட சின்ன சின்ன ஆசைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி ஆகணும். ஆனா கூடவே ப்ரொஃபஸரையும் நான் தேடி ஆகணும். ஏன்னா ரிஷபும் ருத்ராவும் சேர்ந்து ஒருத்தரை தேடுறாங்கன்னா கண்டிப்பா அவன் பெரிய சதிகாரனா இருப்பான். இத பத்தின சரியான தகவலை ப்ரொஃபஸரால தான் சொல்ல முடியும்.
மனவ் இவங்கெல்லாம் யாரு? பிரார்த்தனா, இவங்க எல்லாருமே என் சொந்தக்காரங்க தான். நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன். ஆனா எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? நான் என் அப்பாவை கொன்னவங்கள இன்னும் பழி வாங்கவே இல்லையே. மனவ், என்ன இதெல்லாம்? இவ்ளோ பெரிய ஏற்பாடா? ஏன் இப்படி? கண்டிப்பா பிரார்த்தனா, நம்ம கல்யாணம் இல்ல. சரி, நீ இங்க உள்ள போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துரு. சிம்பிளா வீட்ல பண்ணலான்னு சொன்னேன்ல. இங்க பாரு பிரார்த்தனா, நீ இப்பதான் உங்க அப்பாவை இழந்திருக்க. உங்க வீடு இப்ப மரண வீடுமா. அதனால நம்ம கல்யாணம் இங்க நடந்தா அது பெட்டரா இருக்கும். இங்க பாரு, நம்ம இந்த கல்யாணத்தையே உங்க அப்பாக்காக தான் பண்றோம். அவர் எங்க இருந்தாலும் கடவுள் அவர் ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கணுமா. அப்புறம் உங்க அப்பாவோட போட்டோவே நான் கூட கொண்டு வந்திருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எப்பவுமே உன் கூட இருப்பாரு. சரி வா, இப்போ நீ உள்ள போயிட்டு சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா பிரார்த்தனா. நான் ப்ரொஃபசருக்கு எத்தனையோ கால் பண்ணிட்டேன். ஏன் அவரு கால் எடுக்க மாட்டேங்கிறாரு? சரி அம்மா, அது அம்மா பிரார்த்தனோட ரூமுக்கு போய் அவ ரெடி ஆயிட்டாலா இல்லைன்னு பார்க்கலாமா? நாமளும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சரி வா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ, பிரார்த்தனா எந்த ரூம்ல இருக்கா? அங்க மேல இருக்காங்க. ஓகே, தேங்க் யூ. சரி அம்மா போலாமா? என் அப்பாவை கொன்னவங்கள நான் சும்மா விட மாட்டேன். பிரார்த்தனா சொல்லு. சார், நீங்க எங்க இருக்கீங்க? இன்னைக்கு நைட் எங்க கல்யாணத்துக்கு வரீங்கல்ல? பிரார்த்தனா, கண்டிப்பா உன் கல்யாணத்துக்கு வருவேன். ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சு நான் நேரம் அங்க வந்துடுறேன். ஓகே. சொல்லுங்க சார். நீ உண்மையிலேயே கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறியா? ஐ மீன், இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போறிய, அவரை கட்டிக்க உனக்கு ஓகேவா? இல்ல சார், ஆனா எனக்கு இப்ப இருக்கிறது ஒரே ஒரு வழிதானே, ஒரே ஒரு நோக்கம்தான். நான் என் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி ஆகணும். அட சார், சார் நீங்களா? சார், நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே ஓகே ஓகே, பாய். என் அப்பாவை கொன்னவங்க யாரா இருந்தாலும் தயாரா இருங்க. ஏன்னா உங்க இறுதி மூச்சை நிறுத்துறதுக்கு நான் வரேன். ஹாய் பிரார்த்தனா. இங்க பாரு, உனக்கு ஹெல்ப் பண்ண நானும் அம்மாவும் வந்திருக்கோம். என் அப்பாவை கொன்னதுக்கு நான் யார பழி வாங்க போறேனோ அவங்க 2 பேரும் இவளோட அப்பாவும் கட்டிக்க போறவனும். ஆனா இவ எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கா. இல்ல, நானே ரெடியாகி வரேன். எனக்கு உன்னோட ஹெல்ப் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன் இல்லம்மா, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்திருக்கோம். இல்ல அஞ்சனா, ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு. நானே ரெடியாகி வந்துடுறேன். ஓகே. சாரதா, நான் வந்துடுறேம்மா. ருத்ரா கூட ஒரு முக்கியமான வேலையா இருக்க, நான் முடிச்சுட்டு வந்துடுறேம்மா. ருத்ரா, ஒரு பெரிய அட்டாக் நடக்க போகுது. சார், எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் அந்த பண்ணி தாக்க வந்துச்சு இல்ல சார், அது கூட சாதாரண அட்டாக் இல்ல, அது ஒரு ப்ரீ பிளான்ட் அட்டாக். ரொம்ப ரொம்ப பெரிய சூழ்ச்சி அது. அதுல எப்படியாவது நிறைய பேர் கொல்லணும் தான் அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா அப்படி அதுல ஒருத்தர் இறந்துட்டாரு. இது பெரிய சதி திட்டம் சார். அப்படி அவங்களுக்கு என்னதான் வேணும்னே தெரியல. அவங்க முக்கியமான ஆட்களை மட்டும் தான் கொண்டுட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு என்னவோ காமன் பீப்புளையும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு நாகினி இருக்கு. நமக்கு கிடைச்ச தகவல் சரியா இருந்தா 1 இல்ல 2 நாகினிங்க இருக்கு. அதனால தான் பலசாலியான பண்ணியவே கொண்டுடுச்சுங்க. கண்டிப்பா அது சேஷ நாகினியோட வேலையா தான் இருக்கும். அந்த சேஷ நாகினி வெளியே வந்துட்டா அது மட்டும் இல்ல, 1 இல்ல 2 நாகினிங்க இருந்திருக்கு. அந்த 2 நாகினிங்களும் யாரு? அந்த 2 நாகினிகளை எங்க இருக்காங்க?